கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள ஜார்ஜியன் கடற்கரை பகுதியிலிருந்து பனிப்பாறை உடைந்து பிரிந்து சென்றதால் அதில் சிக்கிக்கொண்ட 23 பேரை போலீசார் மற்றும் மீட்பு படையினர் மிகச் சிறப்பாக மீட்டுள்ளனர். ஓவன் சவுண்ட் பகுதிக்கு வடக்கே உள்ள பால்மி பீச் அருகே ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் வேளையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பனிப்பாறை மீது நின்று மீன் பிடித்துக் கொண்டிருந்த குழுவினர் திடீரென அந்த பனிப்பகுதி கரையிலிருந்து உடைந்து கடலுக்குள் நகர்ந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பலத்த காற்று மற்றும் நீரோட்டம் காரணமாக அந்த பனிப்பாறை கரையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடுக்கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டது. கடலுக்குள் சென்ற போது அந்த பெரிய பனிப்பாறை பல துண்டுகளாக உடைந்ததால் அங்கிருந்த சிலர் கடும் குளிரான தண்ணீருக்குள் பகுதியளவு மூழ்கினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த ஒன்டாரியோ மாகாண போலீசார் 2 ஹெலிகாப்டர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் பராமெடிக்கல் குழுவினருடன் இணைந்து மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். கடும் குளிர் மற்றும் தண்ணீரில் நனைந்ததால் சிலருக்கு ஹைப்போதெர்மியா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு கட்டத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையாக மாறியுள்ளது. மதியம் 2:30 மணியளவில் 23 பேரும் ஹெலிகாப்டர்கள் மூலம் பத்திரமாக கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் அனைவரும் தற்போது சிகிச்சையின் பின்னர் குணமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த போலீஸ் அதிகாரி கிரெக் சால்டன், பனிப்பாறை போதுமான அளவு உறுதியாக இருக்கவில்லை. தண்ணீரில் மூழ்கியவர்களை நாங்கள் முதலில் மீட்டோம். மற்றவர்களை பனியில் தட்டையாக படுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினோம். அப்போதுதான் பனி மேலும் உடையாமல் இருக்கும். தற்போது நிலவும் காலநிலை மாற்றங்களால் பனிப்பாறைகள் மிக வேகமாக உருகி வருவதாகவும் அதனால் பனிப்பாறைகள் மீது ஏறுவதை தவிர்க்குமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர்.